மெடிடேஷன் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன். இந்த வீடியோவில் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸை மெடிடேஷன் மூலயமா எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். பிஃபோர் கெட்டிங் இன்டு திஸ் வீடியோ, லெட்ஸ் ஹேவ் an intro. ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்னா என்னன்னு பார்ப்போம். மெடிடேஷன் மீன்ஸ் டு நோ யுவர் செல்ஃப் ஆர் டு பிகம் ஃபெமிலியர் வித். நிறைய பேருக்கு மெடிடேஷன் பண்ணுறப்ப தான் நிறைய தாட்ஸ் வரும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம மெடிடேஷன் தப்பாக பண்ணுறோம் போலன்னு நினைப்பாங்க. அதுக்கு ரீசன் அவங்களுக்கு மெடிடேஷன் மேலே இருக்க தப்பான பர்செப்ஷன் தான். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன்னா ஒரு இடத்துல உட்காந்து எந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸும் இல்லாமல் அமைதியாக ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் மெடிடேஷன். பட் த ட்ரூத் இஸ் மெடிடேஷன் கேன் பி டன் எனிவேர். நீங்கள் ஒரு 1000 பேருக்கு நடுவில் இருந்தாலும் சரி, யூ கேன் மெடிடேட். அது எப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் செல்ஃப். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு பாருங்கள், என்ன எமோஷன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். பட் ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்சர்வ். சைலண்ட்டாக உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்னல, நிறைய பேருக்கு மெடிடேஷன் பண்ணுறப்ப தான் நிறைய தாட்ஸ் வரும். ஸோ அவங்க அப்போ தப்பாக மெடிடேஷன் பண்ணுறது தான் நினைப்பாங்கன்னு. ஆனால் ஆக்சுவல் ட்ரூத் என்னென்னா, யூஆர் டூயிங் இட் ரைட். ஏன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்கள் அவேர்னஸ் இங்கே இல்லை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதே ஒரு விக்ட்ரி தான். இதை தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், டு நோ யுவர் செல்ஃப் ஆர் டு பிகம் ஃபெமிலியர் வித்னு. உங்கள் அவேர்னஸ் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இல்லைன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது யூ ஆர் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது டோன்ட் ஜட்ஜ் யுவர் செல்ஃப். உங்கள் அவேர்னஸ் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இல்லைனாலும் இட்ஸ் ஓகே, பிரிங் இட் பேக் டு த ப்ரெசன்ட் மூமெண்ட். கீப் அப்சர்விங். இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான். எடுத்த உடனே கரெக்டாக பண்ணிட முடியுமான்னு கேட்டால், சில பேரால் ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக பண்ணிட முடியும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் அவேர்னஸ். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். யூஸ்வலி நமக்கு டிஃப்ரெண்ட் பிரெயின் வேவ்ஸ் இருக்குது, லைக் பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா அண்ட் டெல்டா. இந்த பிரெயின் வேவ்ஸோட சைக்கிள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் தூங்கி எழுந்த உடனே உங்கள் பிரெயின் வேவ்ஸ் டெல்டாலேருந்து தீட்டா அண்ட் டு ஆல்ஃபா தென் பீட்டா இப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பிட்வீன் வேக்கிங் அப் அண்ட் பிஃபோர் ஸ்லீப், பீப்பிள் பீட்டா பிரெயின் வேவ் ஸ்டேஜில் இருப்பாங்க, விச் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் திங்கிங் அண்ட் அனலைசிங். பீட்டா பிரெயின் வேவ் ஸ்டேஜில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, லைக் ஹை ரேஞ்ச், மிட் ரேஞ்ச் அண்ட் லோ ரேஞ்ச் பீட்டா. உங்களோட டிகிரி ஆஃப் திங்கிங் பொறுத்து இதில் சேஞ்சஸ் வரும். மோஸ்ட்டாக ஓவர் திங்க் பண்ணுறவங்க ஹை ரேஞ்ச் பீட்டா ஸ்டேஜில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய இன்ஃபர்மேஷனாக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நைட் டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம காலையில் எழுந்துக்கும் போது ஒரு சைக்கிள் சொன்னல, அது அப்படியே ரிவர்ஸில் போகும், விச் மீன்ஸ் இட் கோஸ் ஃப்ரம் பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா அண்ட் டெல்டா. வெல், இப்போ பீட்டா பிரெயின் வேவ்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். லெட்ஸ் see about ஆல்ஃபா, தீட்டா அண்ட் டெல்டா. ஆல்ஃபா பிரெயின் வேவ்ஸில் நம்ம பாடி ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னல, மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லோரும் பீட்டா பிரெயின் வேவ் ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு. அதிலிருந்து எப்படி ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேஜில் போகிறதுன்னு பார்ப்போம். இங்கே தான் மெடிடேஷன் உள்ள வருது. நீங்கள் நிறைய மெடிடேஷன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் யாருன்னா கண்ணை திறந்து மெடிடேஷன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்காது. அதோட ரீசன் என்னென்னா, த மோர் திங்ஸ் we see, அதாவது நம்ம எவ்வளோ விஷயம் நம்ம கண்ணால் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயின் ப்ராசஸ் ஆகும், விச் மீன்ஸ் இட் ஸ்டார்ட் டு அனலைஸ் பண்ணும்போது நம்ம பீட்டா பிரெயின் வேவ் ஸ்டேஜில் இருப்போம். ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டா யூ see nothing. ஸோ உங்கள் பிரெயின் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுறது ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா there is no information, your eyes are closed. ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் உங்கள் பிரெயின் வேவ்ஸ் ஆல்ஃபாக்கு மாறும். அண்ட் இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்லி ப்ரெசென்ட், உங்கள் பாடி டீப் ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னா உங்கள் பிரெயின் வேவ்ஸ் தீட்டாக்கு மாறும். தீட்டா இஸ் ஹிப்னாசிஸ் ஸ்டேட். இந்த ஆல்ஃபா அண்ட் தீட்டா பிரெயின் வேவ்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, அண்ட் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை எப்படி மெடிடேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். எல்லாம் ஓகே, டெல்டா பற்றி சொல்லவே இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தூங்கும் போது ஆக்டிவாக இருக்க பிரெயின் வேவ்ஸ் தான் டெல்டா. சிம்பிள். ஃபர்ஸ்ட் சூஸ் அ டைமிங் டு மெடிடேட். அப்போ தான் நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ண முடியும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்குன்னு பாருங்கள். இஃப் யூ ஆர் டூ பிஸி, தென் சீக்கிரம் இருந்துக்கோங்க ஆர் லேட்டாக தூங்க போங்க. somehow மேக் யுவர் செல்ஃப் ஃப்ரீ டு மெடிடேட். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு சைலண்ட் ஸ்பேஸில் உட்காந்துக்கோங்க. உட்காந்து தான் பண்ணணும்னு இல்லை, படுத்துட்டும் பண்ணலாம். பட் நீங்கள் படுத்துட்டு பண்ணும்போது நீங்கள் தூங்குறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ உட்காந்துட்டு பண்ணுறதே பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி சைலண்ட்டான ஸ்பேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன்லாம் பக்கத்தில் இருந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆர் ஏரோப்ளேன் மோட்டில் போட்டுருங்க. அண்ட் நவ் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் டேக் சம் டீப் பிரெத். நல்லா இன்னேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் ப்ராப்பராக இன்னேல் அண்ட் எக்ஸேல் பண்ணால் உங்கள் பிரெயின் வேவ் ஸ்லோ டவுன் ஆகும். தென் ஜஸ்ட் அப்சர்வ் வேர் யூ ஆர், டோன்ட் ஜட்ஜ் எனிதிங். கண்டிப்பாக உங்கள் அவேர்னஸ் வேறு எங்கன்னா போகும். அதுக்கு ரீசன் சிம்பிள். லெட்ஸே நீங்கள் மார்னிங் ஒரு 6:30க்கு மெடிடேஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்க. பட் பாஸ்ட் 2 years ஆர் மோர் தென் தட் அந்த டைமில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, காஃபி குடிச்சிட்டு இருந்திருப்பீங்க, யாரையாச்சும் ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ சடனாக நீங்கள் மெடிடேஷன் வரும்போது உங்கள் பிரெயின் யோசிக்கும், என்ன வேறு ஏதோ இங்கே புதுசாக நடக்குதுன்னு. தென் உங்கள் பிரெயின் நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த டைமில் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அது ரிலேட்டடான இமேஜஸை க்ரியேட் பண்ணும். இதனால தான் நம்ம மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவேர்னஸ் வேறு எங்கன்னா போகும். ஸோ இட்ஸ் நார்மல். அதை நினச்சி கவலைப்படாதீங்க, போக போக இட் வில் இம்ப்ரூவ். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட இன்னர் வேர்ல்டை சைலண்ட் ஆக்கிட்டீங்கன்னா, விச் மீன்ஸ் யூ ஆர் சிம்பிளி அப்சர்விங், நாட் ஜட்ஜிங், then you have more energy to create. You all know that everything in this world is energy. நம்மளோட உடம்புல இருந்து எனர்ஜி எப்பயுமே லீவ் ஆகிட்டு இருக்கும்.
If you judge something, you give energy to it. ஆனால் if you are observe something, you withdraw energy from it. அதனால தான் அப்சர்வ் பண்ண சொல்கிறேன். ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேஜோட பெனிஃபிட்ஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேஜில் கொண்டு போக உங்களுக்கு ஒரு ஈஸியான ஆக்ட் சொல்கிறேன். யூஸ்வலி மெடிடேஷன் அப்போ அவேர்னஸ் ஸ்லிப் ஆகும்ல, அது ஆகாமல் ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேஜில் என்டர் ஆக ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பேஸ். ரிசர்ச் சேஸ் தட் உங்கள் ஃபோக்கஸை நீங்கள் ப்ராடாக்கும் போது உங்கள் பிரெயின் வேவ் ஸ்லோ டவுன் ஆகும்னு. ஸோ உங்கள் ஃபோக்கஸை ஸ்பேஸில் வைங்க, ஜஸ்ட் அந்த எம்டி ஸ்பேஸை பாருங்கள். ஓகே, இப்போ ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேஜோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அவுட்டர் வேர்ல்டை விட நம்மளோட இன்னர் வேர்ல்டு நமக்கு ரியலாக ஃபீல் ஆகும். ஸோ ஒன்ஸ் யூ ரிலாக்ஸ்ட் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி அண்ட் மூவ் இன்டு ஆல்ஃபா, உங்களுக்கு ஒரு கிளியர் இன்டென்ஷன் இருக்கணும். தட் இஸ் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்கன்ற ஒரு தெளிவு இருக்கணும். மல்டிபிள் இன்டென்ஷன் ஒன்ட் ஒர்க், ஜஸ்ட் செட் அ சிங்கிள் இன்டென்ஷன். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது உங்ககிட்ட இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு ஃபீல் இட் கம்ப்ளீட்லி. இன்டென்ஷன் ப்ளஸ் எலிவேட்டட் எமோஷன். ஸோ நீங்கள் ஆல்ஃபா பிரெயின் வேவ்ஸில் இருக்கிறதுனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட இன்னர் வேர்ல்டு அவுட்டர் வேர்ல்டோட ரியலாக ஃபீல் ஆகும். ஸோ உங்களோட இன்டென்ஷன் ப்ளஸ் எலிவேட்டட் எமோஷன் உங்கள் பாடியோட வைப்ரேஷனை மாற்றும். தென் யுவர் பாடி வில் ரெஸ்பாண்ட் டு எ நியூ மைண்ட். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட வைப்ரேஷன் மாறும் அண்ட் ரிசல்ட்ஸ் உங்களை தேடி வரும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஐ பிலீவ் இப்போ உங்களுக்கு எப்படி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை மெடிடேஷன் மூலிமா அட்ராக்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட், லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். See you soon in the next interesting video. Thank you.